அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாங்கள் இன்றைய தினம் 5வது பாகத்தில் சந்திக்கிறோம். தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு நாங்கள் பாடநெறிகளை தெரிவு செய்யும் போது ஒவ்வொரு பாடம் சம்பந்தமாக நாங்கள் கதைச்சிருந்தோம். ஏற்கனவே 2 பாகங்கள் முடிந்து இந்த பாகத்தில் நாங்கள் கணித பாடம் சம்பந்தமான விடயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணித பாடத்துக்கான இலக்கம் தமிழ் மொழி மூல கணித பாடத்துக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான இலக்கம் 7, ஆங்கில மொழிக்கு இலக்கம் 8. அப்போ ஆங்கில மொழி மூல மாணவர்களுக்கு இலக்கம் 8, தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு இலக்கம் 7. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் பாடத்துக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி, அதாவது 3ஆம் பாகத்தில் கதைச்ச மாதிரி, சயின்ஸ் பாடத்துக்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது தேசிய மட்டத்தில் 40 பேரும் கணித பாடத்துக்கு, மாவட்ட மட்டத்தில் 40 பேரும், அப்படி பார்த்தா 80 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்னு பார்க்குற நேரத்தில் தேசிய மட்டத்தில் 19 பேர், அதே மாதிரி மாவட்ட மட்டத்தில் 19 பேர், மொத்தம் 38 பேர். அதே மாதிரி ஸ்ரீபாத காலேஜுக்கு தேசிய மட்டத்தில் 5 பேரும், மாவட்ட மட்டத்தில் 5 பேரும், மொத்தமாக 10 பேர். அப்படி பார்த்தா நம்மளுக்கு மாவட்ட தேசிய மட்ட அடிப்படையில் 80 பேரும், இங்கிலீஷ் மீடியத்தில் 38 பேரும், அதே மாதிரி ஸ்ரீபாத காலேஜுக்கு 10 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 128 மாணவர்களை உள்வாங்குறாங்க. அதாவது 2023ஆம் ஆண்டு பரீட்சை எழுதினவங்களுக்கு 128 பேர், அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பரீட்சை எழுதினவங்களுக்கு வேறையா 128 பேர். இதனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தா, தகைமைகளை பார்த்தால் உயர்தரத்தில், அதாவது பௌதீக விஞ்ஞான பாடத்தில் 3 எஸ்சித்திகளை பெற்றிருக்கணும். அதே மாதிரி ஓலெவல் சம்பந்தமாக நாங்கள் சாதாரண தர பரீட்சையில் எழுதின பெற்ற அந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் சயின்ஸ் பாடத்தில் ஒரு சியும், மேக்ஸ் பாடத்தில் ஒரு சியும் இருக்கணும். அப்போ சயின்ஸ் மேக்ஸ் பாடத்தில் கண்டிப்பாக ஓலெவலில் சி இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் இங்கிலீஷ் மீடியமுக்கும் இதே மாதிரி தான் பௌதீக விஞ்ஞான பாடம் செஞ்சிருக்கணும் உயர்தரத்தில். அதில் சி இருக்கணும், 3 சி சித்திகளை பெற்றிருக்கணும். அதே மாதிரி சாதாரண தரத்தில் சயின்ஸ்லையும் மேக்ஸ்லையும் சி இருக்கணும். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தவரையில் இங்கிலீஷ் மீடியத்தில் மேக்ஸுக்கு உள்வாங்குகிற வீதம் 80% மாணவர்களை ஆங்கில மொழி மூலம் ஏலெவல் செஞ்சவங்களையும், 20% ஆங்கில மொழி மூலம் ஓலெவல் செஞ்சவங்களையும் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உள்வாங்குவாங்க. இப்போ ஏலெவல் ஆங்கில மொழி மூலம் செய்யாதவங்களையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உள்வாங்குவாங்க. அவங்க எப்படின்னு சொன்னால் ஏலெவல் ஆங்கில மொழி மூலம் செய்யாட்டி பரவாயில்ல, ஆனால் சாதாரண தர பரீட்சை ஆங்கில மொழி மூலம் செஞ்சுருக்கணும். அவங்கள 20% என்ன செய்கிறாங்கன்னா உள்வாங்குறாங்க. அதே மாதிரி உயர்தரம் ஆங்கில மொழி மூலம் செஞ்சவங்கள 80% அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 100%. அதாவது நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மொத்தம் 38, அந்த 38 பேரில் 80% ஆங்கில மொழி மூலம் உயர்தரம் கற்றவர்கள், 20% ஆங்கில மொழி மூலம் உயர்தரம் கற்காமல் சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில மொழி மூலம் கற்றவர்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த 80%, அதாவது ஆங்கில மொழி மூலம் உயர்தரம் செய்த 80%, அப்ளை பண்ணவங்க பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கீழே இருக்கிற, அதாவது சாதாரண தரத்தில் ஆங்கில மொழி மூலம் செஞ்ச அந்த மாணவர்களை உள்வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தகைமை போதாட்டி, தகைமையில் அப்ளை பண்ணவங்க வீதம் குறைவாக இருந்தால் இப்படி நம்ம அடுத்தடுத்த பர்சன்டேஜில் உள்ளவங்களையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்னா உள்வாங்கி கொள்ளலாம். ஸோ இது கணித பாடம் சம்பந்தமாக தமிழ் மொழி மூலத்துக்கும் நம்ம ஆங்கில மொழி மூலத்துக்கும் தனித்தனியாக பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது டவுட்ஸ், இந்த அப்ளிகேஷன் போடுற சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்ளிகேஷன் நம்மளே இதை நிகழ்நிலை மூலமாக நாங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். கீழ்கண்ட இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்வதனூடாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.